ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு மாப்பிள சம்பால கார கொழுக்கட்டை, ரொம்ப சுவையான ஆரோக்கியமான இந்த கார கொழுக்கட்டைக்கு ஒரு நல்ல ஒரு கார சட்னி சூப்பரா இருக்கும் இதனோட காம்பினேஷன். இது பாக்குறதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல்ங்கிற பட்டனும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். மாப்பிள சம்பா அரிசியை ஒரு 2.5 கப் அளவுக்கு எடுத்து ஒரு 5 to 6 hours நல்லா ஊற வச்சிருக்கேன். ஒரு 3 times வாஷ் பண்ணிட்டு இதை ஒரு 5 to 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊற வச்ச அரிசி தான் இது. இப்போ இதை அரைச்சிக்கலாம். இது பாக்குறதுக்கு முன்னாடி இதுல பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல வைட்டமின் B12 B6 எல்லாமே இருக்கு. டயபெட்டிஸ்க்கு ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ் பண்றவங்களும் இதை இட்லி, தோசை, கொழுக்கட்டை, புட்டு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல இட்லி எல்லாம் போட்டிருக்கோம். மாப்பிள்ளை சம்பா இட்லி போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதுல அரை முடி தேங்காய் மட்டும் நான் முதல்ல சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு கூடவே ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முதல்ல இது அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை இதுல சேர்த்து இது கூடவே அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சி இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இது நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா கொருன்னு நம்ம உப்மா ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. மையா அரைக்க வேண்டாம். அப்பதான் உங்களுக்கு கொழுக்கட்டை நல்லா பூ மாதிரி நல்லா வரும். இதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். அரைச்ச இந்த விழுதை பவுல்ல மாத்திக்கிட்டு மீதி இருக்கிற மாவையும் எல்லாமே அரைச்சி இதுல சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது நல்லா பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டு வரணும். கூடவே கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திருக்கேன். அது வீடியோ கிளிப்ல மிஸ் ஆயிடுச்சு. 2 பச்சை மிளகாய், 2 கருவேப்பிலை சேர்த்து நல்லா பருப்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மாவை இந்த தாளிப்புல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேம்ல வச்சு மாவை சேர்த்து நல்லா மாவை கொஞ்சம் வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேம்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கட்டிப்பட்டு வரும். அதே சமயத்துல மாவு இந்த மாதிரி வதக்கும் போது அதுலயே உங்களுக்கு கொஞ்சம் வெந்துரும். மாவு நல்லா கையில ஒட்டாம வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கொழுக்கட்டை நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல நீங்க பிடிச்சுக்கலாம். பிடி கொழுக்கட்டை மாதிரி இல்ல இந்த மாதிரி இல்ல பால் மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்ல குட்டி குட்டியா போலி மாதிரியும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல பிடிச்ச ஷேப்ல நீங்க பிடிச்சு வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி தான் செஞ்சு வைக்கிறேன். இதே மாதிரி எல்லா மாவையும் நீங்க செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைங்க. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு இட்லி தட்டுல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு இதுல நம்ம எல்லா கொழுக்கட்டையும் வச்சிடலாம். நான் கீழ்த்தட்டு தான் வச்சிருக்கேன். வச்சுட்டு அதுலயே எல்லா கொழுக்கட்டையும் வச்சிடலாம். ஒன்னோட ஒண்ணு ஒட்டவே செய்யாது. நல்லா வெந்து சூப்பரா வரும். நான் அடித்தட்டு வச்சுட்டு அது ஆயில் அப்ளை பண்ணிட்டு எல்லா கொழுக்கட்டையும் அடுக்கியாச்சு. இப்போ மூடி போட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா இதை வேக வச்சுக்கலாம். மூடி போட்டாச்சு. இதை வேகிறதுக்குள்ள இதுக்கு சட்னி பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் ரஃபா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 5 to 6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். தோல் உரிச்சிட்டு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 வரமிளகாய், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான உப்பு, ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சையாவே இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி. இப்போ இதுக்கு தாளிப்பு செஞ்சிடலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதை கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு இந்த சட்னியை இதுல சேர்த்துடலாம். சட்னி கொதிக்க வைக்கும் போது மூடி போட்டு கொதிக்க வைங்க. கொஞ்சம் மிக்ஸி ஜார்ல தண்ணி சேர்த்து இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சட்னி ரெடி ஆயிடும். ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிட சட்னி. டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஒரு சூப்பரா கொழுக்கட்டை எந்த அளவுக்கு பூ மாதிரி நல்லா வெந்திருக்கு. டேஸ்டும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இது எல்லாமே நம்ம பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சிடலாம். பாருங்க ஒண்ணு கூட ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம எவ்வளவு அழகா வந்திருக்கு அப்படின்னுட்டு. இது எல்லாமே பிளேட்ல மாத்திக்கிட்டு கூடவே இந்த சட்னி கூட சர்வ் பண்ணா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம்.